நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் இன்றைய தலைப்புச் செய்திகள். அங்குலானை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 4 பேரின் மரண தண்டனைகளை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. மனித உரிமை பேரவையுடன் ஒத்துழைத்து செயற்படுங்கள், பான் கி மூன் இலங்கையிடம் கோரிக்கை. 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனம் ஸ்ரீலங்கா விற்பனை ஆய்வு பணியகத்திற்கு அறிவித்தல். சிலியை தாக்கிய நிலநடுக்கத்தினால் 6 பேர் பலி. பதற்ற நிலைமையின் போது சிறைச்சாலைகளில் இருந்து 300 கைதிகள் தப்பியோட்டம். இது பற்றிய விரிவான தகவல்கள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளோடு கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ் மற்றும் தாரணி. நன்றி ரசூல். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். தொடர்பான விரிவான செய்திகள். தென் அமெரிக்க நாடான சிலியில் 8.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 1000க்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிலி நாட்டு நேரப்படி இரவு 8:46 அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து 45 நிமிடங்களில் சிலியின் வடக்கு பகுதியில் ஆழிப்பேரலை அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுமார் 2 மீட்டருக்கு மேல் கடல் அலை மேலெழும்பியுள்ளதுடன் அருகிலுள்ள பகுதிகள் இந்த கடல் அலையின் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளன. இதன் காரணமாக பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. சுனாமி அனர்த்தத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு பணியாளர்களை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு சிலி ஜனாதிபதி மிச்சல் பாஸ்லெட் அறிவித்துள்ளார். இதனையடுத்து கரையோர பகுதியில் உள்ள மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சுனாமி அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் தொடர்ந்து வெளியேறி வருகின்றமையினால் அந்த பகுதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் நில அதிர்வு மற்றும் மண் சரிவினை தொடர்ந்து கட்டிட இடிபாடுகளில் சிக்கி சிலர் உயிரிழந்துள்ளதுடன் ஏனையோர் அனர்த்தத்தின் போது ஏற்பட்ட அதிர்ச்சியினால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. நில அதிர்வு ஏற்பட்ட சில மணி நேரத்திற்குள் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டதை அடுத்து இகுய் பகுதியில் உள்ள சிறைச்சாலை ஒன்றிலிருந்து சுமார் 300 பெண் கைதிகள் தப்பி சென்றுள்ளனர். தப்பி சென்றுள்ளவர்களில் 26 பேரை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பசிபிக் சுனாமி எச்சரிக்கை நிலையம் சிலி, பேரு, ஈக்குவாடோர், கொலம்பியா மற்றும் பனாமா ஆகிய நாடுகளுக்கு தொடர்ந்தும் சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கடலலையின் வேகம் தற்போது சற்று குறைவடைந்துள்ளதாகவும் கடற்பகுதிக்கு அருகிலுள்ள மக்களை வெளியேறுமாறு தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் சிலியில் தொடர்ந்தும் நில அதிர்வுகள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜெனீவாவில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை நடைமுறைப்படுத்துவதற்கு மனித உரிமை தொடர்பிலான ஆணையாளர் அலுவலகத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்படுமாறு ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் இலங்கையிடம் கோரியுள்ளார். ஐநா செயலாளர் நாயகத்தின் பிரதி ஊடக பேச்சாளர் ஃபர்ஹான் ஹக் நேற்று நியூயார்க்கில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை கூறியுள்ளார். The Secretary General has consistently underlined the importance of an accountability process for addressing violations. இலங்கையின் உள்ளக மனித உரிமை மீறல் சம்பவங்கள் தொடர்பிலான பொறுப்பு கூறலின் அவசியம் குறித்து செயலாளர் நாயகம் அதிக கவனம் செலுத்தியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கம் மற்றும் நீண்டகால சமாதானத்துக்கு மனித உரிமை ஆணையாளர் எடுத்துள்ள தீர்மானத்தினை ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஜெனீவாவில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை செயற்படுத்துவதற்கு மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்படுமாறு ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் இலங்கையிடம் கோரியுள்ளார். இலங்கை ஜனாதிபதி 2009 ஆண்டு செய்து கொண்ட கூட்டறிக்கையை அவர் நினைவுபடுத்தியுள்ளார். இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் நிரந்தர அரசியல் தீர்வுக்காக ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் செயற்படும். வடபகுதியில் மக்களை குடியமர்த்தக்கூடிய அனைத்து இடங்களிலும் கனிவெடிகளை அகற்றியுள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவிக்கின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய இதனை குறிப்பிட்டார். பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக கேந்திர நிலையத்தில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. தேசிய பாதுகாப்பு தொடர்பாக ஊடக மத்திய நிலையம் கலைக்கப்பட்ட பின்னர் தேசிய பாதுகாப்பின் அனைத்து பிரிவுகளையும் ஒன்றிணைத்து இந்த ஊடக கேந்திர நிலையம் அமைக்கப்பட்டது.
වර්ග කිලෝමීටර් 2064ක් වූ බිම්බෝම්බ සහිත 2064 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் காணப்பட்ட கன்னிவெடி தற்போது 82 சதுர கிலோமீட்டர் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களை குடியேற்றக்கூடிய பகுதிகளில் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளதையிட்டு நாம் பெருமைப்படுகின்றோம். கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளதோடு விவசாயம் மேற்கொள்கின்ற விவசாய பூமிகளிலும் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளன. சுமார் 1.5 மில்லியன் அளவில் கன்னிவெடிகளையும் வெடிப்பொருட்களையும் நாம் அகற்றியுள்ளோம். සොයාගෙන තිබෙනවා සොයාගෙන ඒවා විනාශ කරලා තියෙනවා. மாகாண சபை தேர்தலில் மக்கள் அரசாங்கத்துக்கு சிவப்பு சமிக்ஞை ஒன்றை காண்பித்துள்ளதாக தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். ආණ්ඩුවට රතු එලියක් ජනතාව විසින් පෙන්නලා තිනවා. மக்கள் அரசாங்கத்திற்கு சிவப்பு சமிக்ஞை ஒன்றை காண்பித்துள்ளனர். அரசாங்கம் ஜெனீவா தொடர்பிலும் மின்சார கதிரை தொடர்பிலும் இந்த சமிக்ஞைக்கு தான் தொடர்ந்தும் கதைத்து வந்தது. ஐக்கிய நாடுகளின் பிரேரணையுடன் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் காண்பித்திருக்கின்றது. புதிய தர்க்கம் ஒன்று இருக்கின்றது. 23 பேர் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்தார்கள். 12 பேர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். 12 பேர் வாக்களிப்பில் இருந்து விலகிக் கொண்டுள்ளனர். எதிர்த்து வாக்களித்தவர்களையும் வாக்களிக்காமல் இருந்தவர்களையும் ஒன்று சேர்ந்தால் 24 பேர் இருப்பதாகவும் அதில் அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் கூறுகின்றனர். இந்த புதிய கணக்கு முறை எவ்வாறு என்று GL பீரிஸிடம் கேட்டுக்கொண்டு எனக்கும் பாடசாலைக்கு செல்வதற்கு ஆசையாக இருக்கின்றது. அச்சுறுத்தல்களும் ஊழல்களுக்கும் எதிராக மக்கள் வாக்களித்துள்ளனர். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்தால் அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் தொடர்ந்தும் கூறி வந்தோம். அது எதிர்க்கட்சிக்கு இப்போது தெரிய வந்துள்ளது. அதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளது. දැන් විපක්ෂයට තේරෙනවා රටේ අපි හැමදාම කියපු දේ තමයි සියලුම විපක්ෂ එක්ක වුණා නම් ආණ්ඩුව ඉවරයි කියන එක. දැන් ඒක හරි. මේ මැතිවරණයෙන් ඔප්පු කරලා ඉවරයි. வாக்காளர் பட்டியலில் தமது பெயர் காணப்படின் எவருக்கும் தேர்தலில் போட்டியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார். ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா இதுமுறை தேர்தலில் வாக்களித்தமை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். යම් කෙනෙක් ප්‍රජාහිතය අවශ්‍ය වෙච්ච කෙනෙක් හෝ එහෙම කෙනෙක් මේ මැතිවරණයට ඉල්ලන්න ඡන්ද අපේක්ෂක ඉදිරිපත් වුණොත් ඒ වගේ වෙලාවක මොකද්ද කරන්නේ? තියෙන්නේ ගරු අධිකරණයෙන් තමයි அதனை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். சில விடயங்கள் தொடர்பில் என்னால் கருத்துக்களை கூற முடியாது. හිරදඬුවම් විදමින් සිටි කෙනෙක් නැති කෙනෙක් නාම යෝජනා දුන්නේ මං කොහොමද කියලා. ඒකේ වෙලාවටයි තීරණය කරන්නේ. வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் எவருக்கும் வாக்களிக்க முடியும். அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமையும் இருக்கின்றது. அத்துடன் அதனை சவாலுக்கு உட்படுத்தவும் உரிமை உள்ளது. மஹிந்த தேசப்பிரிய மணியை கட்ட விரும்பும் நபர் அல்ல. அவர் எனக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுவதனால் அது குறித்து நான் நடவடிக்கை எடுக்க செயற்படுவதாக பலரும் கூறுகின்றனர். என்னை ஒரு பொம்மை என கூறி கோபம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக இருக்கலாம். நானும் அதே போன்று வளர்ந்த ஒருவன். நான் கிராமத்தில் வளர்ந்தவன். ஒரே பாடசாலைக்கு சென்றோம். ஒரே கிராமத்தில் ஒரே ஆற்றில் குளித்தோம். அதனால் என்னை சிக்கலுக்குள் மாட்டி விடுவது சற்று சிரமமானது. முறைப்பாடு ஒன்று செய்யப்படுமாயின் நான் விசாரணைகளை மேற்கொள்வேன். මමත් ඒ කිට්ටෝම වගේ නේ ඒක දරක ඇරිච්ච කෙනෙක්. මම ගමේ මිනිහෙක්. ගමේ කොල්ලෙක් නෙවෙයි. එක ඉස්කෝලේම තමයි ගියෙත්. එක ගමේ එක වැල්ලේ එක ගඟේ තමයි නැහැ. ඒක නිසා මමත් ටිකක් ඒ ගුලේ අහුවෙන්න අමාරු. මම ඒ ගුලට අහුවෙන්නේ නැහැ. කවුරු හරි වෙන්නේ නමුත් ආවොත් மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குச்சீட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டது. சில வாக்காளர்கள் வாக்களித்துவிட்டு தங்களது வாக்குச்சீட்டுகளை வாக்குப்பட்டிக்குள் இடாமல் மேசையின் மேல் வைத்து செல்கின்றனர். இல்லாவிட்டால் எடுத்துச் செல்கின்றனர். කොළඹම එහෙම වැඩිපුර පෙට්ටියට දාලා ඒ දැකලා ටක් ගාලා අරගෙන අරකට මාරු කරපු අවස්ථා තියෙනවා. කනේ දාන හැලි බලන් ඉන්නවා. ඒක තමයි ප්‍රශ්නේ. නමුත් ඉන්න 5-6 දෙනාම அதுவே பிரச்சனையாகும். 5-6 அதிகாரிகள் கடமையில் ஈடுபடும் அவ்வேளையில் வெளியே உள்ள வாக்குச்சீட்டுகளை கண்டால் அதனை பெட்டியிலிடுவர். அதே போன்று அந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ඒ සම්බන්ධයෙන් පරීක්ෂණ சமூகத்தின் மீது பெரும் அக்கறையோடு பணியாற்றும் உன்னத மனிதர் ஒருவரை கௌரவிக்கும் நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது.
அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் ஏற்பாட்டில் இந்து வித்யா விருத்தி சங்கத்தின் அனுசரணையில் கொழும்பு ரத்மலான இந்து கல்லூரியில் அகில இலங்கை இந்து மாமன்ற அறங்காவலர் சபை, திருக்கேதீஸ்வர ஆலய அறங்காவல் சபை மற்றும் மனிதநேய நிதியம் ஆகியவற்றின் தலைவர் வி கைலாசபிள்ளைக்கான கௌரவிப்பு நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் அறிஞர்கள், சமய ஆர்வலர்கள் உள்ளிட்ட பெரியோர்கள் கலந்து கொண்டு இறை சிரோரத்னம் மனிதநேய மாமணி கைலாசபிள்ளைக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆதரவற்ற குழந்தைகளின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சிறப்புரையாற்றினார். ஊக்கமும் முயற்சியும் தான் எமது தமிழ் மாணவ சமுதாயத்தை மீண்டும் அதன் பழைய நிலைக்கு கொண்டு வர வல்லன. இன்று அவர்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக இருக்கின்றது. நாங்கள் அதை திரும்பவும் அதனுடைய மகோன்னத நிலைக்கு திரும்ப கொண்டு செல்வதென்றால் ஊக்கமும் முயற்சியும் தேவை. ரத்மலான இந்து கல்லூரியின் மாணவ இலவச விடுதி 1998 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது திறப்பு விழாவில் ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி ஆத்மகணானந்தஜியுடன் நானும் கலந்து கொண்டேன். இன்று அந்த இலவச விடுதி நல்ல முறையில் வளர்ந்து வந்து கொண்டிருப்பதாக அறிகின்றேன். பயங்கரவாதிகள் என்று சந்தேகிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகள் 275 பேரை விடுதியில் ஏற்று பரீட்சை எழுத வழிவகுத்தமை எம்மால் போற்றி புகழப்பட வேண்டிய ஒரு காரியம். 2 இளைஞர்களை கொலை செய்த குற்றவாளிகளான அங்குலானை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 4 பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி பிரதிவாதிகளால் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு இன்று நிராகரிக்கப்பட்டது. ஷிரானி திலகவத்ன, சந்திரா ஏகநாயக்க, சத்யா ஹிட்டிகே, பிரியசாத் டெப் மற்றும் இவா வனசுந்தர ஆகிய 5 அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று இடம்பெற்றது. நிமேஷ் தரங்க பெர்னாண்டோ மற்றும் தனுஷ்க உதயகாந்த அபோன்சோ ஆகிய 2 இளைஞர்கள் மீது 2009 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அங்குலான பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்தமை, கடத்தல் மற்றும் கொலை செய்வதற்கு சூழ்ச்சி மேற்கொண்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தது. அங்குலான போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி, அந்த போலீஸ் நிலையத்தின் சார்ஜன், கான்ஸ்டபிள் மற்றும் கிராம பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். பொது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சார்க் வலய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். நேபாளில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் 2 நாட்களாக நடைபெறும் இந்த செயலமர்வில் சார்க் வலய நாடுகளின் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். அனர்த்தங்களுக்கும் சிக்கல்களுக்கும் எல்லைகள் இல்லை. உலகத்தில் 7 பில்லியன் மக்கள் இருக்கின்றனர். அதில் 4 பகுதியினர் தெற்காசிய நாடுகளில் உள்ளனர். தெற்காசிய நாடுகளில் பெருந்தொகையான மக்கள் வாழ்கின்ற போதிலும் எம்மால் ஒன்றிணைந்து செயற்பட முடியாதுள்ளது. வலய நாடுகளில் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் தேசிய எல்லையை மீறிச் செல்கின்றமை தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து வெளியிட்டார். தேசிய எல்லைகள் ஊடாக பயணம் செய்வது தொடர்ந்து இடம்பெறுகின்றன. அது மட்டுமல்ல, தேசிய எல்லை தாண்டியும் வர்த்தகங்கள் இடம்பெறுகின்றன. ஆனாலும் தேசிய எல்லைகளை மீறிய அனர்த்தங்களின் போது ஒத்துழைப்புகள் வழங்குவது தொடர்பில் தொடர்ந்து கலந்துரையாடுகின்றோம். பல தேசிய நிறுவனங்கள் தேசிய எல்லையை மீறி செயற்படுகின்றன. அந்த நிறுவனங்கள் நாட்டின் சட்டங்களை மீறி செயற்படுகின்றன. ஆனால் துரதிருஷ்டவசமாக எம்மால் தேசிய எல்லையை கூட தொட முடியாத நிலையில் இருக்கின்றோம். கம்பகா அதனகல ஓயாவில் அஸ்கிரியவை அண்மித்த பகுதியொன்றில் பெருமளவிலான மீன்கள் இறந்து காணப்பட்டன. இன்று காலை முதல் இந்த நிலைமையை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காலை முதல் அத்தனகல ஓயாவின் நீரின் நிறத்தில் மாற்றங்கள் தென்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். பின்னர் பெருமளவிலான மீன்கள் இறந்து காணப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். சிறிய வகையான மீன்கள் மாத்திரமின்றி பெரிய மீன்களும் இறந்து காணப்பட்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த மீன்களை உணவுக்காக எடுத்துச் சென்ற சிலரையும் நாம் சந்தித்தோம். நீர் காலையிலிருந்து மண்ணிறத்தில் காணப்பட்டது. அதன் பின்னர் மீன்கள் இறந்து காணப்பட்டன. காலையிலிருந்து மீன்கள் இறக்கின்றன. முடியுமான அளவில் மீன்களை பிடித்து வேறு இடங்களில் விட்டோம். ஏதேனும் விஷம் கலக்கப்பட்டிருக்கும் கிணறுகளிலும் இந்த நிலைமை காணப்படுகின்றது.
விகாரைக்கு அருகில் இவ்வாறு இடம்பெற்றன. காலையிலிருந்து மீன்களை பிடித்து விகாரை குளத்தில் விட்டோம். இதுவரையும் அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை. சிரச ஊடாக இதனை கூறுமாறு கேட்கிறோம். மீன்கள் இறப்பதற்கான காரணம் என்ன, விஷம் கலக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த மீன்களை உட்கொள்வது சிறந்ததல்ல. இந்த மீன்களை உட்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். முந்தல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முக்குத்தொடுவாய் கரையோர கிராமத்தில் இன்று முற்பகல் சுமார் 1.5 அடி நீளமான மோட்டார் குன்றொண்டு மீட்கப்பட்டுள்ளது. மதுரங்குழி முக்குத்தொடுவாய் கடலில் மிதந்து வந்த இந்த குண்டை சிறுவர்கள் சிலர் வீட்டுக்கு எடுத்துச் சென்று சோதனை செய்ய முற்பட்ட போது வீட்டில் இருந்தவர்களால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து குண்டை கைப்பற்றிய போலீசார், ராணுவத்தினர் மற்றும் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் ஆகியோரின் உதவியுடன் குண்டை செயலிழக்க வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முந்தல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்கும் இளைஞர் அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. தொடர்ந்து கட்சிக்கு தோல்வியை பெற்று தந்து தமது தலைமைத்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு பல விடயங்களை மேற்கொண்டார்கள். தமக்கு தேவையான விதத்தில் தலைமைத்துவ சபையை உருவாக்கி அவர்களை பொம்மைகளாக வைத்துக் கொண்டு மேற்கொள்கின்ற விளையாட்டுகளை இந்த கட்சியின் ஆதரவாளர்கள் நிராகரித்துள்ளனர். இதனை தேர்தல் விருப்பு வாக்குகள் நிரூபித்துள்ளன. மங்கள சமரவீரவின் கருவத்தடை குழுவில் அனைவரையும் தோல்வியடைய செய்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர். அத்தோடு அவருடைய கருவத்தடை குழுவில் இணைந்து கொண்ட நதீஷா ஹேமாலிக்கு இதுதான் நடந்தது. இவ்வாறு இடம்பெற வேண்டும் என்று நாம் தொடர்ந்தும் கூறி வந்தோம். මේ රූකඩ නායකත්ව මණ්ඩලයත් සමත් වෙලා තියෙනවද ආණ්ඩුවෙන් ගිලිහෙච්ච அரசாங்கத்திலிருந்து ஒதுங்கி வாக்குகளை மீண்டும் பெறுவதற்கு இந்த பொய்யான தலைமைத்துவம் முயற்சி செய்திருக்கின்றதா? அவ்வாறு முயற்சிக்கவில்லை. கடந்த முறை காணப்பட்ட 30 ஆசனங்களை 28 ஆசனங்களாக இந்த ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவம் குறைத்துக் கொண்டுள்ளது. මෙවර ආසන 28ක් දක්වා අඩු කරගෙන තියෙනවා. சுங்கப் பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட 100 கோடி ரூபாய் பெறுமதியான ரோஸ்வுட் எனப்படும் மரக்குற்றிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த இந்த மரக்குற்றிகள் ஒரு குடவத்த சுங்க பிரிவினரால் இன்று கைப்பற்றப்பட்டுள்ளன. 3669 குற்றிகளை கொண்ட இந்த குற்றி தொகை 420 தொன் எடை கொண்டது என சுங்கப்பிரிவு தெரிவித்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடொன்றிலிருந்து இலங்கை ஊடாக இந்த மரக்குற்றிகளை ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்துள்ளதாக சுங்க பேச்சாளர் லெஸ்லி காமினி கூறியுள்ளார். அரிதாகி வரும் இந்த தாவரத்தை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரோஸ்வுட் எனப்படும் தாவரம் மடகஸ்கார், கிழக்கு ஆப்பிரிக்கா, பிரேசில் ஆகிய நாடுகளிலே காணப்படுகின்றன. சுமார் 300 வருட கால வரலாற்றை கொண்ட இந்த தாவரம் சொகுசு கட்டடங்களில் தளபாடங்களை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. சர்வதேச மட்டத்தில் மிகவும் பெருமதியான பலகை இதுவாகும். இந்த மரத்தை வெட்டுவதோ அல்லது கொண்டு செல்வதோ தடையாகும். சர்வதேச சட்டத்தின்படி அது தடையாகும். உலகளாவிய ரீதியில் முதல் தடவையாக இவ்வளவு பெருந்தொகையான ரோஸ்வுட் பலகைகள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இயற்கையின் அழகை ரசிப்பதற்கு பலரும் பெரும் ஆசை கொள்கின்றனர். மௌசாக்கலை நீர்த்தேக்கத்தில் மூழ்கியிருந்த பழைய நகரம் ஒன்றை காண மக்கள் ஆர்வத்துடன் செல்கின்றனர். எழில் கொஞ்சம் மலையகத்தின் இயற்கையின் கொடியான மௌசாகலை நீர்த்தேக்கத்தின் திருத்தப் பணிகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதனால் நீர்மட்டம் வெகுவாக குறைக்கப்பட்ட போது நீர்த்தேக்கத்தில் மூழ்கியிருந்த பழைய நகரத்தில் காணப்பட்ட இந்து கோவில், விகாரை, பள்ளிவாசல் என்பன வெளியே தெரிந்தன. இந்த பழைய நகரத்தை காண மக்கள் பெரும் ஆர்வத்துடன் திரண்டு வருகின்றனர். மதத்தலங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வகையான தாவரம் கண்களை கவரும் அழகிய பூக்களுடன் காணப்படுவதும் மக்களை அதிசயிக்க வைத்திருக்கிறது. புதியதொரு அழகை, புதியதொரு தோற்றத்தை வழங்கும் மௌசாக்கலை நீர்த்தேக்கத்தில் மனிதர்கள் மாத்திரமன்றி பறவைகளும் பறந்து திரிவதும் இன்னும் அழகை கொடுக்கிறது. இந்த தாவரத்தின் பெயர் என்னவென்று அறியப்படவில்லை என்று எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். சிவனொளி பாத மலை யாத்திரை காலம் என்பதால் அதிகளவான யாத்திரையர்கள் மௌசாகலை நீர்த்தேக்கத்திற்கும் வருகை தருவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அடுத்த மாதம் பருவமழை தொடங்கினால் இந்த நீர்த்தேக்கத்தில் நீர் நிரம்பிவிடும் என்பதால் மௌசாக்கலை நீர்த்தேக்கத்தை பார்வையிடவும் அங்கு புகைப்படங்களை எடுக்கவும் விரும்புவதாக இங்கு வரும் மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.
காத்தான்குடியில் 8 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயற்சித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இளைஞர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சந்தேக நபர் ஏற்கனவே குறித்த சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயற்சித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மருத்துவ பரிசோதனைகளுக்காக சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் தனியார் நிறுவனம் ஸ்ரீலங்கா விற்பனை ஆய்வு பணியகத்துக்கு அறிவித்தல் அனுப்பியுள்ளது. தமது நிறுவனத்துக்கு ஏற்பட்டுள்ள இழப்பிற்காக சட்டத்தரணி ஜிஜி அருள் பிரகாசம் ஊடாக சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் தனியார் நிறுவனம் இந்த அறிவித்தலை அனுப்பி வைத்துள்ளது. ஸ்ரீலங்கா விற்பனை ஆய்வு பணியகம் 2012 டிசம்பர் மாதம் 31ஆம் திகதியில் இருந்து தொலைக்காட்சி மதிப்பீட்டு புள்ளி விவரங்களை வெளியிடுவதை தன்னிச்சையாகவே நிறுத்தியுள்ளது. வாராந்தம் 2 செய்தி பத்திரிகைகளை சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் தனியார் நிறுவனம் விநியோகித்து வருவதுடன் 2012 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் வர்த்தக விளம்பர நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கைகளின் பிரகாரம் பத்திரிகை வாசகர்கள் தொடர்பிலான மதிப்பீட்டு புள்ளி விவரங்களில் 4 செய்தி பத்திரிகைகள் குறித்து கவனஈனமாக செயற்பட்டுள்ளதாக சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனம் தெரிவிக்கின்றது. பிரசுரிக்கப்படாத செய்திகளுக்கும் வாசகர் தொடர்பான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஞாயிறு பத்திரிகை ஒன்றின் வாசகர்கள் தொடர்பிலான மதிப்பீடுகளுடன் ஒப்பிடுகையில் நாளாந்தம் வெளியாகின்ற செய்தி பத்திரிகை ஒன்றின் வாசகர்கள் தொடர்பான மதிப்பீடுகள் தொடர்பில் மதிப்பீடு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். யாழ் சுன்னாகம் மதவடி பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலில் 3 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்று பிற்பகல் இந்த வாள்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வாள்வெட்டு தாக்குதல் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக யாழ் குடாநாட்டில் வாள்வெட்டு தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இனி விளையாட்டுச் செய்தி. மகளிருக்கான சர்வதேச 2020 நிரல்படுத்தலில் சகல துறையில் இலங்கை அணித்தலைவி சசிகலா ஸ்ரீவர்தனவும் பந்துவீச்சில் உதேசிகா பிரபோதினியும் முன்னிலை பெற்றுள்ளனர். உலக 2020 கிரிக்கெட் தொடரில் மகளிருக்கான லீக் சுற்று நேற்று முடிவுக்கு வந்ததை அடுத்து சர்வதேச கிரிக்கெட் பேரவை புதிய நிரல்படுத்தலை இன்று வெளியிட்டது. இதில் பந்துவீச்சு பட்டியலில் இடக்கை வேகப்பந்து வீச்சு வீராங்கனையான உதேசிகா பிரபோதினி முதலிடம் வகிக்கிறார். உலக 2020 கிரிக்கெட் தொடரில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய அவருக்கு 657 புள்ளிகள் கிடைத்துள்ளன. இது 2020 நிரல்படுத்தலில் உதேசிகா பிரபோதினி முதலிடம் பிடித்த முதல் சந்தர்ப்பமாகும். இதேவேளை முதல் தடவையாக இம்முறை வெளியிடப்பட்ட மகளிருக்கான சகலத்துறை பட்டியலில் இலங்கை கிரிக்கெட் அணி தலைவி சசிகலா ஸ்ரீவர்தன முதலிடத்தை கைப்பற்றியுள்ளார். சகலத்துறை பட்டியலில் அவருக்கு 305 புள்ளிகள் கிடைத்துள்ளன. சசிகலா ஸ்ரீவர்தன பந்துவீச்சு பட்டியலில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். திறமையாக விளையாடவில்லை என பாகிஸ்தான் அணி தலைவர் முகமது ஹாஃபிஸ் கூறுகின்றார். உலக 2020 கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 10 சுற்றில் கடைசி போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் நேற்றிரவு மோதின. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி பெற்ற 166 ஓட்டங்களுக்கு பதிலளித்தாடிய பாகிஸ்தான் அணியால் 82 ஓட்டங்களையே பெற்றுக்கொள்ள முடிந்தது. பாகிஸ்தான் அணியின் 6 துடுப்பாட்ட வீரர்கள் 10க்கும் குறைவான ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்ததுடன் 4 பேர் ஸ்டம்பிங் முறையில் ஆட்டமிழந்தவையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அணித்தலைவர் முகமது ஹாஃபிஸ் பெற்ற 19 ஓட்டங்களே அணி சார்பாக வீரர் ஒருவர் பெற்ற அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாகும். போட்டியில் தோல்வியடைந்தமை தொடர்பாக கருத்து வெளியிட்ட முகமது ஹாஃபிஸ் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேற முடியாமல் போனதற்கு ரசிகர்களிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்தார். தோல்விக்கான பொறுப்பை அணியின் சகல வீரர்களும் அணி முகாமைத்துவமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். உலக இளையோர் மாநாட்டை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா யூத் ஆகியன இணைந்து மேற்கொண்டுள்ள அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 40 டேஸின் 7வது நாள் இன்றாகும். 5 கண்டங்களின் இளைஞர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் குழுவினர் தற்போது பிலிப்பைன்ஸை சென்றடைந்துள்ளனர். Around the world in 40 days.
5 கண்டங்களின் இளைஞர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் குழுவினர் இன்று காலை பிலிப்பைன்ஸின் மணிலா நகரிலிருந்து 36 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து தஸ்மரிஞ்சா நகரை சென்றடைந்தனர். பின்னர் அங்குள்ள தொழில்நுட்ப மற்றும் திறன் விருத்தி அதிகார சபையில் வரவேற்பு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அங்கு கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதை அடுத்து தஸ்மரிஞ்சா பகுதியில் உள்ள லாசாலே பல்கலைக்கழகத்துக்கு சென்ற இலங்கை குழுவினருடன் நட்பு ரீதியான பரஸ்பர சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக மாணவர்கள் இலங்கையில் நடைபெறவுள்ள உலக இளைஞர் மாநாடு தொடர்பில் கருத்துக்களை அறிந்து கொண்டனர். உலகில் உள்ள இளைஞர்களுக்கு உலக இளையோர் மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. இதன் போது இளைஞர் யுவதிகளுக்கு அபிவிருத்தி இலக்குகள் மற்றும் பூகோள மாற்றங்கள் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இதில் இளைஞர் யுவதிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கருதுகின்றோம். அபிவிருத்திகளின் போது முக்கியத்துவம் வழங்க வேண்டிய விடயங்கள் குறித்து இளைஞர்களுக்கு தெளிவூட்டப்பட வேண்டும். பிலிப்பைன் மணிலா தஸ்மரிஞ்சாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நான் இப்போது இருக்கின்றேன். பிலிப்பைனிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு எமது குழுவினருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இலங்கை தொடர்பில் தகவல்களை கேட்டறிந்து கொண்ட மாணவர்கள் எதிர்வரும் மே மாதம் நடைபெற உள்ள மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இலங்கையில் நடைபெறவுள்ள உலக இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு விழிப்புணர்வூட்டும் சைக்கிளோட்ட போட்டி ஒன்று யாழ்ப்பாணம் துறைப்பா மைதானத்திலிருந்து இன்று காலை ஆரம்பமானது. இந்த போட்டியில் இளைஞர் விவகார திறன்விருத்தி அமைச்சு, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம், தேசிய இளைஞர் சம்மேளனம் என்பன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையில் ஆரம்பமான இந்த போட்டியில் 125 வீரர்கள் கலந்து கொண்டனர். 5 கட்டங்களாக இந்த சைக்கிளோட்ட போட்டி நடைபெற உள்ளதோடு இன்றைய போட்டி வவுனியாவில் நிறைவடைந்தது. யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமான இந்த சைக்கிளோட்ட போட்டி எதிர்வரும் 6ஆம் தேதி கொழும்பு மகரகம தேசிய இளைஞர் சபை மன்றத்துக்கு அருகில் நிறைவடைய உள்ளது. மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. 2014ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சவுதி அரேபியாவில் 31 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டிற்கான இலங்கை தூதுவர் வி கிருஷ்ணமூர்த்தி தெரிவிக்கின்றார். அரப் நியூஸ் இணையதளம் நேற்று வெளியிட்ட செய்தி தொடர்பில் வினவிய போதே அவர் இதனை கூறினார். சவுதி அரேபியாவின் பிரேத அறைகளில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படாத மேலும் 20 சடலங்கள் காணப்படுவதாக அந்த இணையதளம் செய்தி வெளியிட்டிருந்தது. நாளொன்றுக்கு நாட்டுக்கு வெளியே வாழ்ந்து வருகின்ற ஒரு இலங்கையர் வீதம் உயிரிழப்பதாக ரியாத் நகரில் உள்ள இலங்கை தூதுவராலயத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அரப் நியூஸ் செய்தி சேவை செய்தி வெளியிட்டிருந்தது. மியகிய சங்கியாவே 128ක් පමණයි. இந்த அரப் நியூஸ்ல வந்த இந்த நியூஸ் பிழையான தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்றதை நான் ரொம்ப கவலையுடன் தெரிவித்துக் கொள்றேன். இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மிகவும் நெருக்கபூர்வமான ஸ்நேகபூர்வமான உறவுகள் இருக்கிற நேரத்துல குறிப்பாக 4,50,000 தொடங்கி 5 லட்சம் வரையான மக்கள் இங்க நாட்டுல வேலை செய்து தங்களோட வாழ்க்கைய இடத்து நேரத்துல இந்த மாதிரியான ஒரு பிழையான தகவல்கள் கொண்ட நியூஸ் வந்ததை விட்டு நான் ரொம்ப கவலைப்படுறேன். இது நாங்கள் பிழை என்றதை நான் மிகவும் ஆதாரபூர்வமாக பிழை என்றதை அவங்களுக்கு அறிய தருகிறேன். முதலாவது உங்களுடைய ரெக்கார்டின் படி 2013ஆம் ஆண்டு 128 இலங்கையர்கள் மரணம் அடைந்திருக்காங்க. அதுல 2014 பார்த்தோம் என்றால் 32 பேர் மரணம் அடைந்திருக்காங்க. இந்த 128 பேர்லயும் நிறைய பேருமே எல்லாருமே இயற்கையான மரணம் எய்தியவர்கள். மற்றவர்கள் ஆக்சிடென்டாலேயோ அல்லது சூசைடாலேயோ அல்லது மர்டர் போன்ற விஷயங்களாலேயோ மரணம் அடைஞ்சிருக்கிறார். ඒවක කාලේ මේ වගේ ප්‍රවෘත්තියක් ආයි ආවේ කියන එක මට හරිම මොකද කියලා හිතාගන්න. சவுதி அரேபியாவில் உயிரிழந்து பல நாட்களின் பின்னர் இலங்கைக்கு சடலங்கள் கொண்டு வரப்பட்ட சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவாகியிருந்தன. இந்த பிள்ளையும் அவ்வாறான ஒரு சம்பவத்திற்கு சிறந்த உதாரணமாவார். இவரது தாய் சவுதியில் உயிரிழந்து சில நாட்களின் பின்னர் சடலம் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. கோஸ்கோட பகுதியைச் சேர்ந்த இந்த தாயும் சவுதியில் உயிரிழந்தார். 4 மாடி கட்டடத்தில் இருந்து தள்ளிவிட்டதனால் இந்த மரணம் இடம்பெற்றதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். வறுமை காரணமாகவே அங்கு சென்றார். இவரை தாக்கிவிட்டு தாக்கியுள்ளதாக மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரை பலமாக தாக்கியுள்ளனர். விரல்களில் காயங்கள் இருந்தன.
வாழைச்சேனையைச் சேர்ந்த யோகேஸ்வரன் சாந்தினியின் சடலமும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.